அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நீ நம்பினால் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இறை செய்தி வழியாய் நீங்கள் ஒவ்வொருவரும் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்க குடும்பத்துக்குள்ள பிசாசோ, இருளோ, தீமையோ, ஆபத்து, விபத்து, அகால மரணம், கொள்ளை நோய்கள், அழிவு வரக்கூடாது என்று உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 7 வாரங்களாய் பெண்ணினுடைய படைப்பின் நோக்கம் என்ன, குடும்பத்திலே பெண்ணினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். குறிப்பாக கடந்த வாரம் ஒரு பெண் என்பவளுடைய தனித்துவம் என்ன, யூனிக்னஸ் அல்லது யூனிக்னஸ் அல்லது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் உமன் அப்படின்னா என்ன, பெண்ணினுடைய தனித்துவம் என்ன என்பதை நாம் தொடங்கினோம். அப்போ கடந்த வாரம் நான் சொன்னேன், ஒரு பெண்ணை படைத்தது கடவுளுடைய ஐடியா, விமன் காட்ஸ் ஐடியா என்று நான் சொன்னேன். ஒரு பெண்ணை உருவாக்கிறது, ஆண் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கருதி கேர்ஃபுல்லாக சீரியஸாக அவருடைய நோஷனில் வைத்து கடைசியாக கடைசியாக படைக்கப்பட்ட படைப்பு தான் கிராண்ட் ஃபெனாலே ஆஃப் இஸ் கிரியேஷன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ முதலாவது ஒரு பெண்ணினுடைய தனித்துவம் என்னவென்று சொன்னால் அது ஒரு காட்ஸ் ஐடியா, கடவுளுடைய சிந்தனையில் ஏற்பட்ட ஒரு கருப்பொருள் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான பண்பை நாம் பார்க்க போகின்றோம். ஒரு பெண் என்பவள் அவள் ஒரு லவ் ரிஃப்ளெக்டராக இருக்கிறாள். விமன் இஸ் எ லவ் ரிஃப்ளெக்டர். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாள். அன்பான சகோதர சகோதரிகளே, the woman is designed to receive love. The single most important reason that the female was created so that she could receive love and reflect the same to the family. ஒரு கணவன்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட ஒரு அன்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்து அந்த அன்பை பல மடங்கு குடும்பத்துக்கு திருப்பி கொடுக்கிறவளாய், ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறவளா இந்த பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தோட இப்படி கடவுள் அவளை படைத்திருக்கிறாள். கடவுள் பெண்ணை படைக்கும் பொழுது ஆணினுடைய உடலிலிருந்து தான் படைத்தார். ஆணுடைய விழாவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதிலிருந்து பெண்ணை உருவாக்கினாள். ஏனென்றால் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் மேன்ஸ் லவ் இஸ் விமன். ஒரு மனிதனுடைய, ஒரு ஆணினுடைய அன்பினுடைய நோக்கமே ஒரு பெண்ணாக தான் இருக்கணும், கடவுளுக்கு அடுத்தபடியாக. அன்பான, எப்படித்தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. ஒரு ஆண் எதை அன்பு செய்கிறான் அப்படின்னா கடவுளுக்கு அடுத்தபடியா அது அந்த தன்னுடைய மனைவியாக தான் இருக்கணும், பெண்ணாக தான் இருக்கணும். அவனை போல் இருக்கும் பெண்ணை அன்பு செய்ய கண்டிப்பாக அவனால் முடியும். அவனுடைய உடல் உறுப்பிலிருந்து, அவனுடைய விழாவிலிருந்து பெண்ணை தயாரித்ததனால், உருவாக்கினதனால் அந்த பெண்ணை அவனால் பரிபூர்ணமாக அன்பு செய்ய முடியும். அதனால தான் அவர் சொல்றாரு, என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும் என்று ஆதாம் ஏவலை பார்த்து சொன்னார். It was love that brought about the woman's existence. ஒரு அன்பு தான் மனிதன் தனியாக இருப்பது, ஒரு ஆண் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அக்கறை கொண்டு தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தன்னுடைய ஐடியாவினால கடவுள் பெண்ணை படைத்தார். மேன் கிவர் ஆஃப் லவ், விமன் இஸ் த ரிசீவர் ஆஃப் லவ். அப்போ நீங்கள் ஒரு காரை வாங்குறீங்க, அந்த காருக்கு பெட்ரோல் இருந்தால் தான் ஓடும். அந்த பெட்ரோலை போட மாட்டேங்கிறீங்க, அந்த கார் எப்படி ஓடும்? அதே போல தான் லவ் இஸ் த ஃபியூவல் ஆஃப் விமன். அப்போ ஒரு பெண்ணினுடைய எரிபொருள் என்னன்னா, ஒரு பெண்ணு நல்ல அழகா, நேர்மையா, பர்ஃபெக்டா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், நல்ல அன்பா வாழணும், நல்ல கடவுளை ஜெபிக்கணும்னு சொன்னா அந்த பெண் என்கிற கார் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு என்கிற எரிபொருள் இருந்தா மட்டும்தான் அந்த பெண்ணோட, இதுதான் அவருடைய யூனிக்னஸ். அன்பு சரியா அவளுக்கு கொடுக்கலன்னா அந்த கார், பெண் என்கிற கார் இயங்காது, சரியா இயங்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, when you don't give fuel to car it won't function. இதை சரியாக கொடுக்கலன்னா பெட்ரோல் போலனா ஓடாது, ஓடுற வரைக்கும் கொஞ்சம் ஓட தீந்துரும். அப்போ சரியான முழுமையான கடவுள் எப்படி நம்மளை அன்பு செய்கிறாரோ அதே போல அன்பை உங்க மனைவிக்கு கொடுக்கலன்னா அந்த மனைவியை எந்த சித்தத்திற்காக கடவுள் படைத்தாரோ அந்த சித்தத்தை அவளால் முழுமையாக நிறைவேற்ற முடியாது.
அதனால்தான் எபேசியர் எழுதிய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 23, 25, 28 திருமணமான ஆண்களே உங்க மனைவிமார்களை அன்பு செய்யுங்க. கடவுள் இயேசு கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்தது போல உங்க மனைவி அன்பு செய்யுங்க. உங்க மனைவிக்கு முக்கியமான ஃபீவல் அன்பு. அந்த அன்பை நீ கொடுக்கலனா அந்த மனைவி செயல்படாது. உங்க மனைவி செயல்படுவதே அன்பின் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறா. இல்லைன்னா அது உங்க மனைவி ஃபங்க்ஷன் ஆகாது, கடவுள் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 23, 25, 28, 1 பேதுரு 3:7 இது அத்தனை வசனங்கள் என்ன சொல்லுகிறது? திருமணமான ஆண்களே உங்க மனைவி அன்பு செய்யுங்க, உங்க மனைவி அன்பு செய்யுங்க. இயேசு கிறிஸ்து திருச்சபை எப்படி அன்பு செய்தாரோ, தன் உடலை உயிரை கொடுத்து அன்பு செய்தாரோ அப்படி அன்பு செய்யுங்க. அப்படி என்ன இருக்கு அன்பு செய்ய? அதனால்தான் ஏனென்றால் அதை புரிஞ்சுக்கணும். பெண் என்பவள் எப்ப பெர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னா, அவளுக்கு அன்பு என்கிற ஃபீவல் முழுசா கொடுத்தா மட்டும்தான் அந்த இன்ஜின் ஓடும். இதுதான் அவருடைய யூனிக்னஸ் பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, the man should love the woman because she is the part of him. ஏன் இந்த ஆண் மருகங்களை அன்பு செய்யக்கூடாது? அன்பு செய்யலாம். ஆனால் முதன்மையான அன்பு யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா, கடவுளுக்கு அடுத்தபடி தன் மனைவிக்கு தான் கொடுக்கணும். என்றால் அவளுடைய உடலிலிருந்து எடுக்கப்பட்டவள் இந்த மனைவி. அந்த மனைவியை அவன் ஒருவேளை அன்பு செய்யல அப்படின்னா அவனை வெறுக்கிறான்னு அர்த்தம், தன்னையே அவன் நேசிக்க தெரியலன்னு அர்த்தம். So he has to love his wife. கண்டிப்பாக அந்த புருஷன் என்பவன் தன் மனைவி அன்பு செய்ய கண்டிப்பாக அன்பு செய்யணும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4 முதல் 8 வரை வாசிக்கிறோம் இல்லைங்களா? அன்பு பொறுமையுள்ளது. இதை நம்ம அந்த அன்பை, பொறுமையுள்ள அன்பை மனைவிக்கு கொடுக்கணும். நன்மை செய்யக்கூடிய அன்பு, பொறாமைப்படாத அன்பு, தற்புகழ்ச்சி கொள்ள, நான் தான் இந்த உலகத்துல செஞ்சேன், நான் தான் அந்த குடும்பத்தை ஓட்டுறேன், தற்புகழ்ச்சி கொள்ளாத அன்பு, இருமாப்பு, கோபம் அடையாத அன்பு, அன்பு இழிவானதை செய்யாது, தாறுமாறா பொண்டாட்டி அவமானப்படுத்தாது, பிள்ளைகளை பெண்களை அவமானப்படுத்தாது, தாறுமாறா பேசாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வராது, குடிவெறி, பொல்லாப்பு, இச்சை பாவங்கள், மனைவியை ஒரு இச்சைக்கு ஒரு ஆப்ஜெக்டா வைத்து பயன்படுத்தாது. மனைவி எவ்வளவு முக்கியமானவள், மேன்மையானவள் என்பதை அந்த அன்பு புரிஞ்சுக்கும். மாறாக அன்பில் உண்மையில் அது மகிழ்வரும். அந்த அன்பு உண்மையை பேசுவாங்க, மனைவிட்ட எதுவும் மறைக்க மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்க. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். மனைவி ஒருவேளை தப்பு தண்டை செஞ்சாக்க அத்தனையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆண்மகன் எப்படி செய்வான்னா, அவன் கடவுளோட ஒரு நல்ல நட்புறவில் இருந்தா இப்பேற்பட்ட அன்பை மனைவிக்கு அவனால இன்ஜெக்ட் பண்ண முடியும். மனைவிக்கு இருதயம் என்கிற அந்த பெட்ரோல் டேங்க்ல அழகான ஒரு அன்பை ஊத்த முடியும். அப்படி அந்த அன்பை அந்த கணவன் செலுத்தினால் அந்த மனைவி மிக அற்புதமாக செயல்படுவா. நல்லா மனசுல வச்சுக்கோங்க ஆண்களே, உங்க மனைவி செயல்படுவதற்கு ஃபியூவல் என்னன்னா அன்பு தான். அப்படிதான் கடவுள் படைச்சிருக்கிறார். அதனால்தான் மண்ணிலேருந்து ஆணை உருவாக்கினாரு, இன்னொரு மண்ணிலேருந்து அந்த பெண்ணை உருவாக்கி இருக்கலாம், மனிதனுடைய விழாவிலிருந்து உருவாக்கி இருக்கிறாரு. ஆகவே மனிதனுடைய ஆணினுடைய அன்பு அவளுக்கு மிக மிக தேவை. அதுதான் ஃபியூவல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ வேதத்துல பார்த்தீங்கன்னா, நான் படிச்சு எங்க பார்த்தாலும் சரிதான், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும் பாருங்களேன். பெண்களே உங்கள் கணவன்களை அன்பு செய்யுங்க, மாமியார்களே உங்க கணவர் அன்பு செய்யுங்க, பெண்களை அன்பு செய்யுங்கன்னு எங்கேயுமே இருக்காது. ஆண்களைத்தான் நீ அன்பு செய்யுங்க, அன்பு செய்யணும், அன்பு செய்யணும்னு சொல்லுவாங்களே தவிர பெண்களே, மனைவிமார்களே, தங்கைமார்களே உங்க புருஷனை அன்பு செய்யுங்கன்னு சொல்றது இல்லை பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா பெண்கள்கிட்ட என்ன சொல்றாரு? கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. எப்படி இயேசு கிறிஸ்து தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ அதை போல நீங்க உங்க கணவனுக்கு முற்றிலுமா கீழ்ப்படிந்து நடங்க என்று சொல்லுவாங்களே தவிர உன் புருஷன் அன்பு செய், உன் புருஷன் அன்பு செய்ன்னு சொல்றது இல்லை. அன்பு முதல்ல கணவனிடமிருந்து மனைவிக்கு போக வேண்டியது, அப்புறம்தான் மனைவிடமிருந்து புறப்படுகிறது. இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம பார்க்கணும் பாருங்க. இப்படி ஒரு வேளை கணவன் அன்பு செய்யாத ஒரு கணவனா வந்தாங்க தான் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுது. அங்கதான் அந்த பெண்ணால சரியா செய்ய முடியல, பணி செய்ய முடியல, வேலை செய்ய முடியல. அது ஒரு யூனிக்னஸ், தனித்துவம் பாருங்க. புருஷன்ட்டே அன்பு வரணும், கடவுளுடைய அன்பு வரணும் பாருங்க. அந்த அன்பு வந்தாதான் அந்த மனைவி என்கிற அந்த அழகான படைப்பு அற்புதமாக வேலை செய்கிறது.
ஏன் ஆண்களை நீங்க அன்பு செய்யுங்க, ஆண்களே உங்க மனைவிகளை அன்பு செய்யுங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது கடவுள் சொன்னாரு, ரொம்ப அன்பா இருங்க, சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுதான் சாப்பிட்டாங்க. கீழ்ப்படியாமை என்கிற பாவம் அவர்களுக்குள் உள்ளே வந்தது. அப்ப கடவுள் கேட்கிறாரு, போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஆதாம் ஏவாளும். கடவுள் வந்து கேட்கிறார், ஆதாம் எங்கே இருக்கிற, வேற அறியோ அப்படின்னு கேட்கிறாரு. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு என்ன காரியம் செஞ்சேன்னு கேட்கும் பொழுது, தோ இவ சொல்லிதான் நான் சாப்பிட்டேன்னு. உடனே மனைவியை பிளேம் பண்றான். மனைவிட்ட கேட்கும்போது அது பிசாசை பிளேம் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும், சில பேர் பார்த்தீங்கன்னா கணவனை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துவாங்க. இது அந்த காலத்தில் வந்து கொண்டிருக்கிற ஜென்ம பாவம். இதிலிருந்து தான் கடவுள் நம்மை விடுவித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஜென்ம பாவத்தில் விடுவித்து விட்டார். எப்போ ஒரு பேப்டிசம் வாங்கிட்டோமோ அதிலிருந்து நம்ம புதிய படைப்பாய் மாறிவிட்டோம். பரிசுத்த ஆவியான நம்முடைய வாழ்க்கை தேர்ந்தெடுத்து விட்டார். அதனால தான் பவுல் சொல்றாரு, திருமணமான ஆண்களே உங்க மனைவி அன்பு செய்யுங்கப்பா, அது பலவீனமான பாத்திரம், அன்பு செய்ப்பா, நீ அன்பு செய்யு, நீ அன்பு செய்யு என்று சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ அப்படி பரிபூர்ண அன்பு கொடுத்தால் அவர் என்ன சொல்றாரு, உன் ஜபங்கூட தடையில்லாம ஜபிக்க முடியும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உங்க திருமணம் என்கிற வாழ்க்கையில, குடும்பம் என்கிற வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் கூட, மிகப்பெரிய பிரச்சனை கூட, மிகப்பெரிய நோயை கூட சுலபமா உன் மனைவி தீர்த்து விடுவா, சுலபமா நீ தீர்த்திருவ. நீ செய்ய வேண்டியது உன் மனைவியை பரிபூர்ணமா இன்டெகிரிட்டியோட நேர்மையா அன்பு செய்யணும். பிரமாணிக்கமுள்ள அன்பை நீ உன் மனைவிக்கு கொடுத்தீன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனை ஈஸியா செத்து போயிருயா. டைவர்ஸுங்கிறதே வராதியா. நீ சுயாதீனத்தோட ஃப்ரீயா லிபரலா உன் கடவுளோட உறவு கொள்ள முடியும். இல்லாட்டா இந்த பிரச்சனையே நீ பேசிக்கிட்டு இருப்ப, பிரச்சனையிலேயே உன் மண்டை ஓடிட்டு இருக்கும், அதையே ப்ரூடர் பண்ணிட்டு இருப்ப. அப்போ உன்னுடைய கணவனுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன? டு கிவ் லவ். You should become the giver of love to your wife. உங்க மனைவியை நீங்க நல்லா அன்பு செஞ்சிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த நிறைவு அவங்களுக்கு வந்தவுடன், கடவுளுடைய சித்தம் இப்படி தான், அவருடைய படைப்பு அப்படி பண்ணியிருக்கிறார். அப்ப அந்த அன்பு வந்தவுடன் அவங்களுக்குள்ள ஒரு நிறைவு வருகிறது. அதனால அவங்க கொடுக்கக்கூடிய அன்பின் பிரதிபலிப்பு தான் ஒரு குழந்தைய வயிற்றுல தாங்கி அந்த குழந்தைக்கு அவங்க கொடுக்கிற பாதுகாப்பு, அந்த குழந்தைக்கு அவங்க காட்டுகிற நேசம், இந்த உலகத்துல தரித்திரியம் வந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முதல் வகுப்பு சேவைகள், அந்த கேர், குடும்பத்தை பார்க்கிற ஒரு அன்பு, வேலைக்கு போனாலும் குடும்பத்தை பராமரிக்கிற அந்த நேசம், அந்த குடும்பத்துக்கு எந்த தீமை வராதபடி ஜெபித்து பாதுகாக்கக்கூடிய அந்த அன்பு, அத்தனை பிரச்சனைகளையும் சுருட்டி போட்டுறா அந்த பெண்ணு. நித்தமும் கனி தரக்கூடிய ஒரு திராட்சை செடியாக மாறுகிறாள் அந்த வீட்டின் பெண். எப்போ கணவன் என்பவன் பரிபூர்ண அன்பை அந்த மனைவிக்கு செலுத்துகிற பொழுது, when she is loved, she is better able to live a life of joy and peace even in the midst of difficult situation. அப்போ அவளை முழுமையா அன்பு செய்த உடனே எந்த சமாதானத்தோட சந்தோஷத்தோட அந்த குடும்பத்தை, பிள்ளைகளை, பெற்றோர்களை, மாமனார் மாமியார் அற்புதமா நடத்தி மிகவும் மோசமான சூழ்நிலையில கூட அந்த கப்பல் மூழ்கி விடாதபடி காக்கிற நங்குரமாய் இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறவளா அந்த பெண்மணி இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 31:10 முதல் நீங்க இறுதி வரை வாசித்திரள் என்று சொன்னார். அந்த பெண்ணின் மேன்மை அழகை மிக அழகாக விவரித்திருப்பார் அந்த ஆசிரியர். அதெல்லாம் நம்ம பின்னாடி தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பெண் என்பவருடைய இரண்டாவது யூனிக்னஸ் என்ன? அவள் அன்பை பெறுகிறவளா இருக்கிறா. அந்த அன்பை பெற்று அந்த உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறவளா இருக்கிறா, பிரதிபகாரம் கொடுக்கிறவளா இருக்கிறா. சில பேர் பார்த்தீங்கன்னா, என் மனைவி நான் எப்படி அன்பு செய்வேன் தெரியுமா? ஒரு கவுன்சிலிங் பண்ண சொன்னா, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க, மளிகை ஜாமானுக்குலாம் நான் காசு கொடுத்துருவாங்க, கரண்ட் பில் நான் தாங்க கட்டுறேன், பைக்கு பெட்ரோல் நான் தாங்க போடுறேன், வாடகை நான் தாங்க கொடுக்குறேன். அட பாவிகளா, இதெல்லாம் மனைவியை நேசிக்கிறதா சொல்லுங்க பார்ப்போம். உன்னுடைய ஃபேமிலி பட்ஜெட்டை பார்க்க வேண்டிய உன் வேலை தானே. அப்போ ஆணுக்கு என்னதான் வேலை இருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்போ இதையெல்லாம் சொல்லி நான் பால் வாங்க போறேன், நான் ரேஷன் கடைக்கு போறேன், நான் பொருள் வாங்க போறேன், துணியை தைச்சு கொடுத்தேன், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் என்னுடைய ஒரு கணவனுடைய கடமை, டியூட்டி. இதை செஞ்சுட்டு நான் மனைவி அன்பு செஞ்சு இதெல்லாம் வச்சு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறது எல்லாம் ஒட்டுமொத்தம் அவளா சாப்பிட்றா? யோசிச்சு பாருங்க. பால் வாங்கினா முழுசும் அவளா குடிச்சு சாப்பிட்றா? இல்லையே, குடும்பத்தை தானே கொடுத்து தானே கடைசியாக இருந்தா அவள் சாப்பிட்றா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
அப்போ இதெல்லாம் மனைவி அன்பு செய்வது கிடையாது பாருங்க. அப்போ மனைவி அன்பு செய்வதுன்னா என்ன? இப்போ வாசிச்சோம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4 முதல், அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், சொல்லி காட்டாது, பெருமை அடிக்காதீங்க. அப்படி உங்க மனைவி அன்பு செய்யுங்க. உங்க மனைவி ஒரு நாள் பிரியாணி செய்யறாங்க, சாப்பாடு செய்யறாங்க, சாம்பார் செய்யறாங்க, குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவை. ஒரு வார்த்தையினால, என்ன அழகா சமைச்சிருக்கப்பா, அருமையா இருக்கப்பா சாம்பார், அருமையா இருக்குப்பா மீன் வறுவல், அருமையா இருக்கப்பா, நீ என்ன செஞ்சாலும் சூப்பரா இருக்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த பெண்ணு அவ்வளோ அவுட்புட் அவ்வளோ அழகா வரும். அப்போ வார்த்தையினால் உங்கள் மனைவிய வாழ்த்துங்கய்யா. அதுக்கு காசு தேவையில்லையா? ஏன் பொறாமப்படுறீங்க? உன் மனைவியா, உன் சதையின் சதை, உன் எலும்பின் எலும்பு போய் பொறாமப்பட்டீங்கன்னா உன்னை விட கேவலமான மனுஷன் இந்த உலகத்துல உண்டா? அன்பான சகோதர சகோதரிகள், ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வந்தாலும் அது எவ்வளோ அருமையா இருக்கு நீங்க சொல்லுங்க, அடுத்த முறை ரொம்ப சூப்பராகவே கொண்டு வருவாங்க. அப்போ வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன், பாராட்டு. ஒரு வார்த்தையினாலும் உன் மனைவியை பாராட்டு, உன் தங்கச்ச பாராட்டு, உன் மகளை பாராட்டு, உன் மாமியாரை பாராட்டு. உன் மனைவி மட்டுமல்ல, பெண்கள் அத்தனை பேரையும் பாராட்டுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ப்ரெசியஸ் டைம், நல்ல டைமை கொடுங்க மனைவிக்கு. உங்க மகளோட, உங்க மாமியாரோட அல்லது உங்க அம்மாவோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க மனைவியோட குறிப்பாக கண்டிப்பாக அதிக நேரம் தனியா உட்காந்து பேசி இன்றைக்கு நடந்தது என்ன என்று அவளோட சொல்லுங்க. தொலைபேசியிலையாவது பேசுங்க, நேரா வந்து பேசுங்க. நீங்க மனைவியோட பேசுறேன்னு சொல்லி டிவியை பார்த்துக்கிட்டே பேசாதீங்க, வேற ஏதாவது ஒட்டரடிச்சுட்டு பேசாதீங்க. தனியா ஒரு ரூம்ல உட்காருங்க. கிவ் கம்ப்ளீட் ரெஸ்பெக்ட், ஃபுல் ரெஸ்பெக்ட் டு யுவர் வைஃப். அப்படி கொடுத்து அவ என்ன பேசுறா, என்ன பிரச்சனை, அவளுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சுக்க அவளுக்கு நல்லா ஒரு திருப்தி வரும். நான் என்னை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நான் என்னை மதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான் அந்த வீட்டில்ன்னு சொல்லி அந்த மதிப்பு அவளுக்கு கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்தை மிக சிறப்பாய் நடத்தி செல்வாள் அந்த பெண். அப்போ நல்ல ஒரு வேலிட் டைம் அந்த பெண்ணோட, அவங்க மனைவியோட செலவு செய்யணும். அன்பான சகோதர சகோதரிகளை, மனைவி வேலைக்கு போறா, அங்க ஒருத்தன் இடிக்கிறான், அதை வந்து சொல்ல வரான், இடுப்புல இடிச்சிட்டான், அங்கங்க தப்பா கையை வச்சுட்டான், அவ எவ்வளவு ஆதங்கத்தோட சொல்ல வரான். நீங்க டிவி பார்த்துட்டு அப்படியா இந்த உலகமே இப்படித்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்போ நல்ல ஒரு ப்ரெஷியஸ் டைம், நல்ல நேரம், குட் டைமை அவளுக்கு ஒதுக்கி தனிமையில பேசுங்க. வாக்கிங் போங்க, டூர் கூட்டிட்டு போங்க, இப்படிலாம் செய்யுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, வெறும் வார்த்தைகள் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு மனைவி ஒரு 3 நாட்கள் அந்த அந்த மென்சஸ் டைமில் கஷ்டப்படுறாள், ஜுரம் வந்துருச்சு, கஷ்டப்படுறான்னு நம்ம சமைக்கலாம், பாத்திரத்தை கழுவலாம், வேலைக்காரியை போட்டு செய்யலாம், இல்லையா நீங்கள் செய்யலாம், காரை துடைக்கலாம். அவளுக்கு அப்படி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அவளுக்கு காண்பிக்கிற பொழுது அவள் மிகவும் தொடப்படுகிறாள், அவளுடைய அன்பு பரிபூர்ணம் அடைகிறது. உங்க மனைவி உடம்பு சரியில்லைன்னா என்னைக்காவது ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. மனைவிக்கு சுகம் வர வேண்டும், அவருடைய கர்ப்பப்பை ஆஸ்வதிக்கப்படணும், அவங்க உடம்பு சுகம் பெறணும், காட்டெருமைக்கு நிகரான வல்லமை என் மனைவிக்கு கிடைக்கணும், கழுகு நிலைமை போல இளமை என் மனைவியின் நிலைமையை புதுப்பித்தருள் ஆண்டவரே, அவளை ஆசிர்வதிங்க, என் மனைவியின் பெற்றோர்கள் ஆசிர்வதிங்கன்னு சொல்லி அவளுக்காக ஜெபிக்கணும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, மனைவிக்கு கிஃப்ட் கொடுங்க, மாமியாருக்கு கிஃப்ட் கொடுங்க, மகளுக்கு கிஃப்ட் கொடுங்க. நீங்க எங்க டென்ஷன் பண்ணாலும் ஒரு நைட்டியோ ஒரு பொருளோ அவளை நினைச்சு மனசுல நினைச்சு அவளை நினைச்சு வாங்கிட்டோம். ஏதோ ஒட்டுமொத்தமா வாங்குறதில்ல, உன்னை நினைச்சேன்டி உனக்கான வாங்கினப்பா என்று சொல்லி அவளை நினைத்து அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. இதெல்லாம் பெரிய காசாயிராது. எவ்வளோ டென்ஷனான ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது கூட ஒரு சின்ன கல், பிங்க் கலர் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு கொடுத்து பாருங்க, ஒரு 10 ரூபாய்க்கு. அவள் மெய்மறந்த உங்களை அன்பு செய்வாள். குடும்பம், ஒரு பெண்ணினுடைய தனித்துவம், 2வது தனித்துவம் என்னன்னா, அவ அன்பை பெற்றுக்கொள்கிறவளா இருக்கிறா. அந்த அன்பை பெற்றுக்கொண்டாதான் அவளுக்கு ஃபீவல், அவளுக்கு ஒரு எரிபொருள். அது பெற்றுக்கொண்டா அவளுடைய அவுட்புட்டு பயங்கரமா இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். கடவுளுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான படைப்பாய் அவள் மாறுகிறாள். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜ் நாம் இன்னைக்கு கேட்டோம். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. ஒரு பெண் என்பவள் லவ் ரிஃப்ளெக்டர், அன்பை பிரதிபலிக்கிறவள் என்று சொல்லி. அப்ப அந்த அன்பை பிரதிபலிக்கணும்னா அவளுக்கு அன்பு செலுத்தப்பட வேண்டும், அவள் அதை ரிசீவ் பண்ணணும். கடவுளிடமிருந்து, கணவனிடமிருந்து இல்லை மற்றவரிடமிருந்து அவள் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதை ஒன்ஸ் அவள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவள் அதை பயங்கரமா அதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்றா. அப்ப அந்த குடும்பம் முழுவதும் அந்த அன்பை பெற்றுக்கொள்கிறது, அது செழித்து வளர்கிறது அன்பிலே.
கடவுள் உறவிலே என்று சொல்லி இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி. ஆனா இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு தேவை என்னவா இருக்கிறது என்று சொன்னால் அந்த அன்பு. ஆனா அதை உண்மையிலே அந்த பெண்ணும் அறிந்திருக்கிறாளா, அது அந்த ஆணும் அறிந்திருக்கிறானா என்பதுதான் இன்னைக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆண் நினைத்து கொண்டிருக்கிறேன், நான் அவளுக்கு அதை வாங்கி கொடுத்தேன், அதை பண்ணேன், சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், வீடு வாங்கி கொடுத்துருக்கிறேன், என்னமோ பண்ணியிருக்கேன், ஆனா அவ எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் என்ன சொல்லுவா, என் கணவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்ட்டு இருப்பா. ஏனென்றால் அந்த அடிப்படை அவளுக்கு தேவையா இருக்கிற அந்த அன்பு அந்த கணவரிடமிருந்து கிடைக்கல, அந்த தாய்க்கு அந்த பிள்ளையிடமிருந்து கிடைக்கல. அதனால அவளுக்கு பொருட்களால எவ்வளவுதான் அதை பெற்றுக்கொண்டாலும் அவளுக்கு திருப்தி இல்லை. நான் அவளை என்ன நினைச்சிட்டு இருக்கா, சரி அதை தேடினால் இதை செய்து கொண்டால் அப்படியெல்லாம் செஞ்சுட்டா எனக்கு திருப்தி கிடைக்கும்னு நினைக்கிறா, அவளாலையும் முடியல. ஆனால் பாருங்க, கடவுள் என்ன அழகா அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். கணவன் தன் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவளை அவர் நேசிக்கணும். தன் நேரத்தால, தன்னுடைய அரவணைப்பால, தன்னுடைய தொடுதலால, தன்னுடைய வார்த்தைகளால, அவளுக்கு கொடுக்கிற அங்கீகாரத்தினாலே அவளை நேசிக்கும் பொழுது அவள் அதை பல மடங்காக பிரதிபலித்து அந்த சந்ததிக்கே கொடுக்கிறா, அந்த குடும்பத்துக்கே கொடுக்கிறா. அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது. இந்த ஒரு அழகான ஃபார்முலாவை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொல்ல, நம்ம குடும்பத்துல அது சந்தோஷத்துக்கு குறைவே இல்லைங்க. சாப்பாட்டு குறை இருந்தாலும் சரி, சொத்துக்கு குறைவு இருந்தாலும் சரி, நகை புடவைக்கு குறை இருந்தாலும் சரி, சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. ஏனென்றால் அன்பு இல்லாம அந்த குடும்பம் செயல்படாது. கணவன் அன்பை கொடுத்தே ஆக வேண்டும், மனைவி அதை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும், அதை பிரதிபலித்தே ஆக வேண்டும், குடும்பம் முழுவதும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அன்பினாலே அந்த குடும்பம் கட்டமைக்கப்படுகிறது. கடவுள் நியமித்த அந்த நியதி. இதை புரிந்து கொள்ளாம நம்ம எதையோ தேடி ஓடுறோம், எதையோ சேர்த்து வைக்கிறோம், எல்லா குப்பை கூழா எல்லாத்தையும் குடும்பத்துல வச்சுட்டு, குடும்பத்துல சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, சண்டை போட்டுட்டு இதை அப்படி பார்த்தா உலகத்துல பயங்கர பணக்காரர்கள் சேர்ந்தானே வாழ்ந்திருக்கணும், இல்லையே பிரிந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அங்க அன்பு கிடைக்கல. ரொம்ப அழகானவங்க சேர்ந்தே வாழ்ந்திருக்கணும், அவங்க வாழ்க்கையில விவாகரத்தே இருக்கக்கூடாது. ஆனா அழகழகா இருக்க நடிகர்கள் 1 மாசம் 2 மாசத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. பிறகு பயங்கர திறமைசாலிகள், பெரிய சயின்டிஸ்ட், அவங்களாம் சேர்ந்தே வாழ்ந்திருக்கணும், மாசக்கணக்குல நாள் கணக்குல வாழ்ந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அந்தஸ்தோ பணமோ புகழோ அழகோ அவர்களை இணைத்து வைக்க முடியாது. மாறாக அன்பு அது கொடுக்கப்பட வேண்டும், அது பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அது பிரதிபலிக்க வேண்டும் குடும்பத்துல. அப்பதான் அது நிலைத்து நிற்கும். என்ன ஒரு அழகான தீர்மானம் கடவுள் அமைத்து கொடுத்ததாகவே. ஆண்களே, அன்பு செய்யுங்கள் உங்கள் மனைவியை. பெண்களே, நீங்கள் ஆணிடமிருந்து அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள், மறுக்க வேண்டாம். பொருளுக்காக அதை இழந்து விடாதீர்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அதை பல மடங்காக அந்த குடும்பத்துக்கு கொடுங்க. கர்ப்பத்துல வளர குழந்தைய நேசிங்க, ஓடி திரிகிற குழந்தைய நேசிங்க, சபிக்காதீங்க, முணுமுணுக்காதீங்க, புலம்பாதீங்க. இந்த மனைமார்களை கடவுள் கொடுக்கிற அன்பை பெற்றுக்கொள்வதோடு அதை பெற்றோர்களுக்கு கொடுங்க, உறவுகளுக்கு கொடுங்க, நாத்தனாருக்கு கொடுங்க, குழந்தையாருக்கு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அதற்காகவே நீங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய இயல்பு. இந்த அற்புதமான இயல்பை கொடுத்த கடவுளை புகழ்ந்து பாடுவோமா? என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இணைந்து கடவுளை அன்பு செய்வோம். ஆகவே நம்மளுடைய ரோலை கரெக்டா நம்மளால செய்ய முடியும். ஆண்டவரை புகழ்ந்து பாட சந்தோஷமாய் உங்களை நினைத்து, உங்களை ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார் அதை நினைத்து கரம் தட்டி ஆண்டவரை வாழ்த்துவோம். வாருங்கள். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, அப்பா உம் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. ஆஹா, ஆனந்தமே என்னாலுமே அப்பா
சமூகத்திலே. கணவன்மார்களே, பொருட்களை தேடி தேடிட்டே இருந்த அன்பு செலுத்த முடியாது. கடவுளுடைய பாதத்தில் அமர வேண்டும். அந்த தேவ அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை மனைவிக்கு கொடுக்க வேண்டும். அப்படியாக கடவுளை தேடுகிற கணவனாக நீங்கள் மாற வேண்டும். இந்த வேளையில் ஜெபிப்போமா? புது உயிர் தினமும் தருகின்றே, ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றே. புது உயிர் தினமும் தருகின்றே, ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றே. ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆஹா, ஆனந்தமே எந்நாளுமே அப்பா உம் சமூகத்திலே. ஆமென். ஆண்டவரே, அப்பா, குடும்பம் குடும்பமா இந்த வேளையில உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா, குடும்பத்தில் இருக்கிற ஆணும் பெண்ணும் உம்மை தேடட்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து அந்த தேவ அன்பை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்கள் அப்பா, இதோ தொழில் வேலை என்று சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி உம்மிடத்திலிருந்து அந்த அன்பை பெற்று தன் மனைவிக்கு கொடுக்கிறவர்களாக இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. மனைவிமார்கள் அப்பா, பொன்னிலும் பொருளிலும் எதையும் தேடாமல் ஆண்டவரே, அந்த கணவன் அன்பிலிருந்து, கடவுள் அன்பிலிருந்து அதை பெற்றுக்கொண்டு அப்பா இந்த உலகத்திற்கு சந்ததிக்கு கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதிங்கப்பா. இந்த வேளையில் அப்படியாக ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய அன்பால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. நீரே அவர்களுடைய தேவையாக மாறி போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் கடந்து வருவதாக, ஜெப ஆவி ஊற்றப்படுவாராக. அப்பா, இறை வார்த்தையை வாசித்து தியானித்து குடும்பமாய் அதை அனுபவித்து அறிவிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.